ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான மாசான வீடியோவை உங்களோட போட்டோவை இல்ல உங்களுக்கு பிடிச்ச உங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 வேரில் வச்சு நார்மலாக ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள லேயரை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்தாக இருக்கும். அதனால் இன்னொரு டைம் மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ இந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோவில் இந்த அட்ஜஸ்ட் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இது கீழே, அதாவது அந்த கீழே ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கும், அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 வேரில் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஃபோட்டோஸ் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோக்கு மட்டும்தான் இந்த எஃபெக்ட். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ செகண்ட் ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 8.8 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதாவது இந்த 8.8 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற பீட் மார்க்லேருந்து 5 ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணும். ஸோ அதாவது இந்த ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து 2வது 3வது 4வது 5வது கரெக்டாக இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 5 ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் தேர்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இந்த 5 ஃபோட்டோக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது இந்த பீட் மார்க் வரைக்கும், அதாவது இந்த 11 செகண்டில் இருக்க பீட் மார்க்கு பின்னாடி இருக்க 5 ஃபோட்டோஸ்க்கு செகண்ட் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். அதாவது இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து வந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ, ஸோ இந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு இந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 11 செகண்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்தேன்னா பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபோர்த்தாக இருக்கிற எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க, அதாவது லாஸ்ட் எஃபெக்ட். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 5 ஃபோட்டோக்கு செகண்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து 6வது ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ தேர்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ 7வது ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ, அதாவது பீட் மார்க் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 11.19 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற ஃபோட்டோவிலிருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு 4 ப்ளூ கலர், அதாவது க்ரீன் கலர் லேயர் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கீழே உள்ள இந்த 3 லேயரும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 4 லேயர்ஸ்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் 4 லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.